வணக்கம் மாணவர்களே! உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில, முந்தைய நீட் கெமிஸ்ட்ரி வினாக்கள ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய கேள்விக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது நீட் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி நமக்கு ஒரு 3 ஸ்ட்ரக்சர் குடுத்திருக்காங்க. அந்த 3 ஸ்ட்ரக்சர்லயும் ஒரு குறிப்பிட்ட சிஹெச் பிணைப்ப வந்து குறியிட்டு காமிச்சிருக்காங்க. இங்க என்ன கேட்குறாங்க அப்டின்னா, இந்த குறியிடப்பட்ட சிஹெச் பிணைப்பினோட பிணைப்பு விலகல் ஆற்றலின் வரிசை வந்து கேட்குறாங்க. அதாவது அமாங் த கிவன் காம்பவுண்ட்ஸ் 1 to 3 த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் சிஹெச் பாண்ட் மார்க்டு வித் ஆஸ்டரிஸ்க் மார்க் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான ஆப்ஷன் சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். இந்த மாரி கேள்விய தீர்க்கணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது பிணைப்பு விலகல் ஆற்றலை பாதிக்கக்கூடிய காரணிகள். அதாவது what are the factors that affect CH bond dissociation energy? ஸோ நமக்கு 2 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கார்பன் ஆட்டம். அதாவது கார்பன் அணுவோட இனக்கலப்பு. 2வது பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ரிசல்ட்டிங் ரேடிக்கல். அதாவது ஒரு சிஹெச் பிணைப்பு இருக்கு. அந்த சிஹெச் பிணைப்ப உடைச்சுட்டோம் அப்படின்னா, அதன் மூலமாக உருவாகக்கூடிய கார்பன் ரேடிக்கல். அந்த ரேடிக்கலோட ஸ்டெபிலிட்டிய பொறுத்தது. அதாவது அப்படி உருவாகக்கூடிய கார்பன் தனி உறுப்போட நிலைப்புத்தன்மையை சார்ந்தது. இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கார்பன் ஆட்டம். அதாவது கார்பனோட இனக்கலப்ப வச்சு எப்படி நம்ம பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வந்து அதிகமா இருக்குமா? அல்லது குறைவா இருக்குமா? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்ப எஸ் கேரக்டர் அதாவது ஒரு சிஹெச் பிணைப்புல எஸ் கேரக்டர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அங்க பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா, எஸ் கேரக்டர் எஸ் கேரக்டரா இருந்துச்சு அப்படின்னா, எலக்ட்ரான்கள் வந்து நியூக்ளியஸுக்கு ரொம்ப அருகில் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிணைப்ப உடைக்கிறதுக்கு நமக்கு அதிக எனர்ஜி நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும். அப்ப இதை பொறுத்து நம்ம பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜிய எப்படி நம்ம வரிசைப்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு சிஹெச் பிணைப்புல sp இனக்கலப்பு இருந்துச்சு அப்படின்னா, அங்க 50% எஸ் கேரக்டர் இருக்கும். அதற்கு அதிகமாக பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இருக்கும். அதற்கடுத்து sp2 அதன் பிறகு sp3 என்ன சொல்றோம் அப்படின்னா, இனக்கலப்பு. அதாவது நமக்கு தெரியும்ல sp இனக்கலப்பு, sp2, sp3 அப்படின்னு சொல்லி இனக்கலப்புகள் இருக்குல்ல. அதுல எஸ்ஸோட தன்மை எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப அதிக எஸ் தன்மை இருந்துச்சு அப்படின்னா, எலக்ட்ரான்கள்லாம் அணுக்கருவுக்கு பக்கத்துல இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த மாரி பிணைப்ப உடைக்கிறதுக்கு அதிக ஆற்றல் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப அங்க அதிக பிணைப்பு விலகல் ஆற்றல் வந்து இருக்கும். அதனால இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப sp இனக்கலப்பு அப்படின்னா 50% எஸ் தன்மை இருக்குது. அதே இது sp2 இனக்கலப்பு அப்படின்னா, அங்க 33% எஸ் தன்மை இருக்கு. அதே இது sp3 அப்படின்னா, ஒன்லி 25% எஸ் தன்மை தான் இருக்கு. இந்த அடிப்படையில பார்க்கிறப்ப, sp இனக்கலப்பு இருக்கக்கூடிய சிஹெச் பிணைப்புக்கு அதிக பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இருக்கும். அதாவது பிணைப்பு விலகல் ஆற்றல் அதிகமாக இருக்கும். அடுத்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ரிசல்ட்டிங் ரேடிக்கல். அதாவது கார்பன் தனி உறுப்போட நிலைப்புத்தன்மை எப்படி வந்து பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜிய பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ரேடிக்கல் ஃபார்ம்ட். அதாவது நமக்கு உருவாகக்கூடிய கார்பன் அதாவது ரேடிக்கல் இருக்குல்ல, அது வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த பிணைப்ப வந்து ஈஸியா பிரேக் பண்ணிறலாம். அப்படி ஈஸியா பிரேக் பண்ணிறலாம் அப்படின்னா, கொஞ்சம் எனர்ஜி குடுத்தாவே போதும். அத ஈஸியா உடைச்சிறலாம். அப்ப அந்த மாரி கேஸுக்கு வந்து பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி குறைவாக இருக்கும். இருந்தாலும் இங்க மற்ற எஃபெக்ட்டையும் நம்ம கருத்துல எடுத்துக்கணும். என்னென்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெசனன்ஸ், அரோமேட்டிசிட்டி மற்றும் பிற விளைவுகளையும் நம்ம கருத்துல எடுத்துக்கணும். இத தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். உருவாகிய கார்பன் தனி உறுப்பின் நிலைப்புத்தன்மை. இப்ப நமக்கு அதிக நிலைப்புத்தன்மை கொண்ட கார்பன் தனி உறுப்பு ஒரு சிஹெச் பிணைப்ப உடைக்கிறப்ப உருவாகுது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் எனர்ஜி குடுத்தாவே போதும். அத நம்ம ஈஸியா உடைச்சிறலாம். அப்ப அந்த மாரி சிஹெச் பிணைப்புகளுக்கு பிணைப்பு விலகல் ஆற்றல் வந்து குறைவாக இருக்கும். ஆனா, இந்த மாரி கேஸ்ல நம்ம எதெல்லாம் கவனத்துல எடுத்துக்கணும் அப்படின்னா,
உடனிசைவு, அரோமேட்டிக் சீர்குலைவு மற்றும் வளைய விளைவுகள் போன்றவற்றை நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அதனால இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ரேடிக்கல் ஃபார்ம்டு, அதாவது உருவாகிய கார்பன் தனி உறுப்பு நிலைப்புத்தன்மையை நம்ம இப்போ மறந்துடுவோம். மறந்துட்டு ஹைபிரிடைசேஷன் ஆஃப் த கார்பன் ஆட்டம், அதாவது கார்பன் அணுவின் இனக்கலப்பை மட்டும் வச்சு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 சேர்மங்களோட பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, அதாவது பிணைப்பு விலகல் ஆற்றலை நம்ம வரிசைப்படுத்தலாம். சரி, வாங்க நம்ம எப்படி இனக்கலப்பை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது இங்கே நமக்கு என்ன தேவை, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சிஹெச் பிணைப்பு இருக்குல்ல, அதில் என்ன மாதிரியான இனக்கலப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது எந்த விதமான ஹைபிரிடைசேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தெரியலாட்டினாலும் நம்ம சுருக்கமாக அதை பார்த்துடலாம். அதாவது ஒரு கார்பன் ஆட்டத்துக்கோ அல்லது ஏதாவது ஒரு ஆட்டத்துக்கோ ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட்டம், அதாவது நமக்கு இப்போ ஒரு கார்பன் ஆட்டத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கார்பன் ஆட்டத்தை சுற்றி எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணணும். அதனுடன் சேர்த்து லோன் பேரையும் நம்ம கவுண்ட் பண்ணணும். இந்த இரண்டோட கூட்டுத்தொகையை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி வரக்கூடிய கூட்டுத்தொகை நமக்கு 4ஆக இருந்துச்சு அப்படின்னா அதோட இனக்கலப்பு என்ன அப்படின்னா sp3. இதே இது 3 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதோட இனக்கலப்பு sp2. இப்போ 2 அப்படின்னு வந்துச்சுன்னா அதோட ஹைபிரிடைசேஷன் sp. சரி, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சேர்மத்தை பாருங்கள். இப்போ இங்கே இருக்கக்கூடிய கார்பனுக்கு இனக்கலப்பு கேட்குறாங்க. அப்போ இந்த கார்பனை சுற்றி எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 4 ஆட்டம் இருக்குது. ஸோ இப்போ இந்த கார்பன் கிட்ட எதுவும் தனித்த எலக்ட்ரான்கள், அதாவது தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோன் பேரும் இல்லை. அப்போ 4ன்னு வந்திருக்கு. அப்போ இதோட இனக்கலப்பு என்னது sp3. அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய கார்பனுக்கு இனக்கலப்பு, அதாவது ஹைபிரிடைசேஷன் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதை சுற்றி இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 ஆட்டம் அதை சுற்றி இருக்குது. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எதுவும் இல்லை. அப்போ இதோட ஹைபிரிடைசேஷன், அதாவது இனக்கலப்பு என்ன அப்படின்னா sp2. இதை அடுத்த எடுத்துக்காட்டு. ஸோ இந்த எடுத்துக்காட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டத்தோட இனக்கலப்பு, அதாவது ஹைபிரிடைசேஷன் கேட்டிருக்காங்க. இதை சுற்றி எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, 2 ஆட்டம் தான் இருக்குது. எதுவும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்போ மொத்தமே 2 தான். கவுண்ட் 2 வந்துச்சு அப்படின்னா இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்னன்னு பார்த்தோம்னா sp, அதாவது இனக்கலப்பு sp. இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சேர்மத்தோட இனக்கலப்பு, அதாவது ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பிணைப்பு விலகல் ஆற்றலை ஈஸியாக நம்ம வரிசைப்படுத்திடலாம். ஸோ முதல்ல என்ன சேர்மம் கொடுத்துருக்காங்க, பென்சின் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சிஹெச் பிணைப்பை காமிச்சிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கார்பனை சுற்றி எத்தனை ஆட்டம் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 1 2 3 மொத்தமே 3 ஆட்டம் தான் இருக்குது. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இல்லை. அப்போ 3 அப்படின்னா இந்த கார்பனோட இனக்கலப்பு என்ன அப்படின்னா sp2 ஹைபிரிடைசேஷன். சரி, அடுத்த சேர்மத்துக்கு போகலாம். 2வது சேர்மம் இங்கே இருக்கக்கூடிய கார்பனுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கார்பனை சுற்றி எத்தனை ஆட்டம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, 2 ஆட்டம் தான் இருக்குது. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இல்லை. அப்போ 2 அப்படின்னா இதோட ஹைபிரிடைசேஷன் sp. சரி, அடுத்து 3வது சேர்மத்துக்கு போவோம். 3வது சேர்மத்தில் இங்கே இருக்கக்கூடிய சிஹெச் பிணைப்பு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கார்பனை சுற்றி எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 2 3 4 ஆட்டம் இருக்குது. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இல்லை. அப்போ 4 அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன், அதாவது sp3 இனக்கலப்பு. இப்போ நம்ம ஒவ்வொரு சேர்மத்தோட இனக்கலப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இதில் எதுக்கு எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கோ அதுக்கு அதிக பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே தான் sp இருக்குது. spக்கு 50% ஆஃப் எஸ் கேரக்டர் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதுக்கு தான் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதற்கடுத்து எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அதற்கடுத்து sp2க்கு இருக்கும். அதன் பிறகு sp3க்கு இருக்கும். அப்போ இதை வரிசைப்படுத்தலாமா? அதை வரிசைப்படுத்தணும் அப்படின்னா 2 1 அதன் பிறகு 3. சரி, வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம விவாதிச்ச ஒரு அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை ஆப்ஷன் 2 தான்.
சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த விளக்கம் பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா, வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே!